தான் செய்கிற தர்மம், நான் ஒரு உயிரை காப்பாற்ற போகிறேன் என்ற நம்பிக்கையிலே கிட்டத்தட்ட ஒரு 77 வயசு வரைக்கும், அதாவது 59 வருஷமாக அந்த வண்டியில் இயங்கிட்டு இருந்திருக்காரு கணேசன். ஆனால் இன்னைக்கு பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்க 6 காரில் 2 கார் தான் ஓடிட்டு இருக்கு. அவருக்கு ஒரே நம்பிக்கை என்னன்னா, எனக்கு ஒரு பேசிக் லைஃப் சப்போர்ட்டோட ஒரு ஆம்புலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்னால் இன்னும் நிறைய மக்களுக்கு இன்னும் சீக்கிரமாக அந்த உதவியை கொண்டு போய் சேர்த்துட முடியும் அப்படின்னு நம்புறாரு. ஏதோ நம்மளால் பிறந்துட நம்ம உயிர் உள்ள வரை இந்த சேவையை தொடரணும்னு ஒரு எண்ணம். அதே மாதிரி கல்யாணம் பண்ணி எனக்கு 40 வருஷம் ஆச்சு. என் பேர் தெய்வானே. எங்கள் வீட்டுக்காரு எனக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணக்கு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிக்கிட்டு வந்தார். அது வெளியில் தெரியாமல் இருந்துச்சு. அப்புறம் என்னை கல்யாணம் பண்ண விட்டு பெருசாக ஆரம்பிச்சிட்டாரு. பெருசு கோவம் ரொம்ப வந்துச்சு. வீட்டை பற்றியே நினைக்க மாட்டார். வந்தவொடனே ஓடிடுவார். எனக்கு படு கோவமாக இருக்கும். பிள்ளையெல்லாம் திங்கிற பிள்ளையருக்கு எதுவுமே சொல்லாமல் விட்டுட்டு ஓடிட்டாரே அப்படின்னு நான் கவலைப்படுவேன். ஆனால் ஊருக்கு தான் செய்கிறதுக்கு மெம்பரமாக அனுப்பார். வயசில் வீட்டுக்கே வரமாட்டார். பார்த்தா வேட்டி சட்டையை பார்த்தா ஒரே தான் அழுக்காக இருக்கும். ஐயா இப்படி திரியிற, நல்லா துவைச்சி நீட்டாக கட்டிக்கிட்டு போங்க, என்னையால் உங்கள்கிட்ட வேட்டி சட்டையெல்லாம் துவைக்க முடியலையா, வண்ணான் டைம் போடுங்க அப்படின்னு நானே சொல்லுவேன். பார்த்துட்டு அங்கே இன்னொரு பாடி தூக்கி கொண்டு இறக்கி விட்டுட்டு திருப்பி அரசமரம் வந்து இறங்கி வரையிலே திருப்பி ஒரு சவாரி வந்துடும். ஒரு தரம் 4 பாடி தூக்கி கொடுத்துட்டு அவங்க வீட்டில் தூக்கி கொண்டு வச்சுட்டு வாராரு. வந்தாக்க எனக்கு என்னைக்கு அப்படி திரியிற, தலை ஒரு விஷம் துணி ஒரு விஷமாக திரியிறியே, குளித்து முள்ளிட்டு நல்லா நீட்டாக சாப்பிட்டுட்டு நீட்டாக படுத்து தூங்குயான்னு நான் எத்தனையோ தரம் சத்தம் போட்டிருக்கேன். 5 எனக்கு பொண்ணா, இவர் நல்லா இருந்தாத்தே நான் நல்லா இருக்க முடியும், பிள்ளைகளை கட்டி கொடுக்க முடியும். இப்படி இருக்காதையா, நைட்டு பகலுன்னு போவாதே. 1 மணி கரெக்டாக 1 மணிக்கு தப்பாக வரும், 12 மணிக்கு தப்பாக வரும். மணியை பார்ப்பேன், கரெக்டாக 1 மணியாக இருக்கும், 12 மணியாக இருக்கும். பாடி தூக்க போயில் பயந்து வரும் எனக்கு. எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க, கச்சு புச்சுன்னு இருக்கும். நீ போடின்னுட்டு இவர் போயிடுவார். நான் வளர்த்தது அந்த கடவுளுக்கு தான் எனக்கு தெரியும். நான் பட்டப்பாடு சொல்லவே வேண்டாம். இந்த காயை யார் சாப்பிட்றதுக்கு காசு இல்லைன்னு சொல்கிறாங்களோ 2000 3000 கொடுப்பாரு. திருப்பி அந்த காசை அவங்க கொடுக்கவும் மாட்டாங்க, கேட்கவும் மாட்டார். நான் கத்துறது, ஏன் அப்படி கொண்டு கொடுக்குறிய, வந்து உங்களை பசின்னு கேட்குறாங்க, 2000 3000 கொடுக்குறியா, அதை திருப்பி வாங்குறியல்ல, போடி அவங்க வயிறார சாப்பிடட்டும்டி, அவங்க வயிறார சாப்பிடட்டும், அந்த வயிறு வாத்துனாவே எனக்கு போதும் அப்படிம்பாரு. நான் சண்டைக்கு போயிடுவேன். ஏன் அப்படியெல்லாம் குடும்பம் பண்ணுற, நம்ம 4 பேரை போல் வரணும், நம்மளுக்கு சொத்து சுகம் இல்லை, நீ தான் எனக்கு சொத்து சுகம் இல்லை அப்படின்னு எத்தனையோ தடவை பேசியிருக்கேன். இவர் திருத்த முடியாது, இவர் இப்படி தான் இருப்பாருன்றதை எப்போ ஏற்றுக்கிட்டீங்கன்னு கேட்குறேன். ஆனால் திருத்த முடியாதுன்னு பிள்ளையெல்லாம் பிறந்து நல்லா முட்டு உயரம் வந்துருச்சு எனக்கு. சொல்லி சொல்லி பார்த்தே திருந்தலை. நான் இந்த தேவைக்கு தான் இந்த சேவை செய்வேன், நீ எதுவும் சொல்லக்கூடாதுன்ட்டார். நான் சொல்லலை. அப்புறம் சரி விட்டுட்டேன், நம்மளுக்கு நல்ல காலம் வர முடியினார் சொன்னார். நான் அதெல்லாம் தேவை செய்கிறேன், எனக்கு ஒரு காலத்தில் நல்ல காலம் வரும், நம்ம நல்லா இருப்போம், நீ கவலைப்படாதேன்னாரு. அதையும் மனசில் வச்சுக்கிட்டு நான் மாட்டுக்கு இருந்தேன். எல்லாம் பேசுவாங்க, நான் அதை காதிலே வாங்க மாட்டேன். என்ன பேசுவாங்க? பாடி தூக்குறேன் புருஷன், பாடி தூக்குறேன் புருஷன், பாரு பாடி தூக்கிட்டு போகிறேன், தூக்கிக்கிட்டு போகிறேன்னு சொல்லுவாங்க. உன் புருஷன் பாடி தூக்கிட்டு போகிறாருன்னு பாரு. எனக்கு அவரை பார்த்தா கவலையாக இருக்கான். அவர் ஏற்றிக்கிட்டு போகையில் எத்தனையோ தூரம் நான் கோயிலுக்கு போவேன், குளிச்சு முள்ளிட்டு சாமியை கடவுளே இன்னும் கும்பிட போவேன். இவர் அந்த ரோட்டில் ஏற்றிக்கிட்டு போவார், நேரடியாக பார்க்குறது. ஆளுகெல்லாம் உட்காந்துருப்பாங்க, தூக்கிக்கிட்டு போவார் பாடியை. சரி போய்த்து வரட்டும் அப்படின்னு நான் ரொம்ப நாளாக நேராகவும் பார்த்துருக்கேன். யதார்த்தமாக ஆஸ்பத்திரிக்கு வந்தாரோ, ஆஸ்பத்திரியில் எங்கள் வண்டி நிற்கும், தூக்கிட்டு போவார்.
ஆனால் உங்களை பார்க்க மாட்டார். என்னை பார்க்க மாட்டார் அவர், என்னை கண்டுக்க மாட்டார். நானும் சரி அவங்க ஏற்றிக்கிட்டு போட்டோம்னு பேசாமல் பார்த்துட்டு எனக்கு ஊசியை முடியலைன்னா போட்டுக்கிட்டு மாத்திரை மருந்து வாங்கிட்டு போவேன். அவர் வந்து எத்தனையோ தரம் வீட்டுக்கே வராமல் தூக்கிட்டு போயிருக்காரு. பாடி வயசுலலாம் வீட்டுக்கே வரமாட்டாருப்பா. வயசுலலாம் வீட்டை பற்றி நினைக்கவும் மாட்டார். அவருக்கு வயசு இருக்கும் தொட்டி பிரசவம் அங்கே பாடி தூக்கிட்டு வரையில் வண்டியெல்லாம் கழுவி சுத்தமாக வச்சுருப்பார். பிரசவத்துக்கு இடுப்பு வலிக்குன்னு ஆள் வந்துடும் கூப்பிட. பிரசவத்துக்கு அங்கேருந்து வந்துடுவாங்க. எங்கள் பொண்டாட்டிக்கு இடுப்பு வலிக்குது, மகளுக்கு இடுப்பு வலிக்குதுன்னு அதையும் விட மாட்டாங்க. கண் மூடி கண் திறக்கிறக்குள்ளே ராணி ஆஸ்பத்திரி இருந்துச்சு. அப்போ உங்கள் பிரசவத்துக்கு யார் பார்த்தா? எங்கள் பிரசவத்துக்கு இவர் தான் பார்த்தார், கூட்டிகிட்டு போனார். என் மக 3வது மக முத நாள் இடுப்பு வலிச்சு ரொம்ப அடுத்த பக்கத்தில் நரசு இருந்துச்சு. காட்டினா உங்களுக்கு பிரசவம் ஆயிருமா நாளைக்கு. நாங்கள் அவர் வீட்டிலே இருந்தார், எங்கேயும் போகாமல். என்ன இவர் தான் எங்கள் வீட்டுக்காரர் துணிமணியெல்லாம் அள்ளிக்கிட்டு நான் ரெடியாக இருந்தேன். எங்கள் வீட்டுக்காரர் தான் கூட்டிக் கொண்டு ராணி ஆஸ்பத்திரியில் விட்டுட்டார். சரி, இப்போ உங்கள் வீட்டுக்காருக்கு அப்புறம் உங்கள் பிள்ளைகளுமே வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்களாமே? என் பிள்ளையெல்லாம் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சு. அந்த 3வது பொண்ணு இப்போ இங்கே இருந்துச்சே, அது வண்டி ஓட்டி பழக்கி கொடுத்தாரு. பாவம் அதை பிள்ளைகளெல்லாம் படுத்தி வைப்பாராண்ணா, வண்டி ஓட்டுங்க, ஆம்பளை பிள்ளை மாதிரி இருங்க, எனக்கு தைரியமாக இருங்கன்னு எல்லாம் சொல்லி கொடுப்பாரு. இவ்வளோ வேலை பண்ணிட்டாரு, ஆனால் உங்களுக்குன்னு இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வீடு வாசல் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப கவலைப்படுறேன் தம்பி. இப்போ நடந்து போகையில் அதான் எனக்கு கவலை. நடந்து போகிறேனே, நம்மளுக்குன்னு வீடு வாசல் இல்லையேன்னு மனசுக்குள்ளே நடந்து போகையிலே கவலைப்பட்டுக்கிட்டே கோயிலுக்கு போவேன். அப்போ வயசுலலாம் அப்போ அரச மரத்துக்கிட்டே இருந்தேன். 32 வருஷமாக இருந்தேன் அரச மரத்துக்கிட்ட. 32 வருஷமாக இருந்தால் என் பிள்ளைகள பொம்பளை பிள்ளைன்னு நாங்கள் எங்கேயும் காலி பண்ணியும் போகலை. அங்கேயே வீட்டுக்காரன் இருக்க சொன்னாங்க, நல்லவங்க வீட்டுக்காரன். இல்லை இப்போ 77 வயசாயிடுச்சு, வீட்டில் இருங்க, சும்மா இருங்க, ரெஸ்ட் எடுங்க சொல்ல வேண்டிய பிள்ளைங்களாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு பெருசாக தேவைகள் எது இருக்காது. அது வந்தாலும் போவார், என்ன என்னை கேட்க மாட்டார். இப்படி வருவார் இப்படி வருவா, அந்த ஆள் வந்தாலும் ஓடிடுவார் அவர் மாட்டுக்கு. என்னை கேட்க மாட்டார். போய்த்துட்டு வந்துட்டு குளிக்கையில் தான் பார்ப்பேன். என்னையானா சவாரி போனேன் பாரு. இப்போ 1 மாதமாக சவாரி வரல, வீட்டிலே இருக்காரு. பார்க்குற வேலையை வெளியில் ஒரு தனியார்காரங்க பார்த்தாங்கன்னா சாதாரண 10,000 பில்லு போடுவாங்க, 20,000 போடுவாங்க. ஒரு எதுவுமே எல்லாம் வேலை பார்க்குறாரு. எப்படி சமாளிக்கிறீங்க குடும்பத்தை? பொருளாக ரொம்ப கஷ்டம் தம்பி, கஷ்டம். பணம்னு கேட்டேன்னா உடையாருவார் அடிக்க. இப்போத்தே அப்படி உட்காந்துருக்காரு. காசு கொடுங்க பணம் கொடுங்கன்னா உடையாருவார் அடிக்க. மாஞ்சிக்கிட்டு செருப்பை கழட்டிக்கிட்டு உடையாருவார். கோவம். அந்த இரும்பெல்லாம் விற்றுட்டு ஊர் சென்னை சாப்பாடுக்கு இல்லைன்னு வந்து கேட்டாலும் கொடுப்பாரு. 5,000 கொடுப்பாரு, 10,000 கொடுப்பாரு. கொடுத்துட்டு இருப்பார், வாங்க மாட்டார். அவளுக கொண்டாந்து கொடுக்கவும் மாட்டாளுங்க, வாங்கி தின்னுட்டு அம்பிடுத்தேன். நான் கேட்டேன்னா உடையாருவார் அடிக்க. மாஞ்சி பிள்ளையெல்லாம் திங்கிற பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அப்படியெல்லாம் உதவி பண்ணிவிட்டு இப்போ உட்காந்துருக்காரு. அன்னைக்கு கத்துனேன் இப்படியெல்லாம். எனக்கு ஒரு பெரிய ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுங்க, நான் வண்டி ஓட்டுறேன், எனக்கு ஆம்புலன்ஸ் நல்லா இருக்குன்றாரு. இப்போ ஆம்பளை பிள்ளை இல்லை எனக்கு, பொம்பளை பிள்ளையில ஏதோ பண்ணி அடித்து கட்டி கொடுத்துட்டேன். இப்போ நம்மளுக்கு நாங்கள் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ கவலை வெளியே சொல்ல முடியாது. நான் வந்து வெளியே சொல்ல முடியாதா, மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தாக்க எல்லா சகல வசதியும் உள்ளதை வச்சுக்கிட்டா இன்னும் ஏழை வேலைகளுக்கு உதவி செஞ்சு. இந்த கார் ஓட்ட முடியலை, ஆம்புலன்ஸ் இருந்தால் அவர் எல்லாருக்கும் உதவி செய்வார், எல்லாம் பண்ணுவார் செய்வார். அவர் வீட்டை பற்றி நினைக்கவே மாட்டார். நான் எம்பிட்டோ சொல்லிட்டேன், வீட்டை பற்றியே நினைக்கவே மாட்டார். 2 பேருக்கும் சண்டை வந்துடும், வீட்டை பற்றி நினைக்க மாட்டேன்னு. எனக்கு நீ வந்து நீங்கள் வந்து ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தாங்கன்னா ஓட்டுறேங்கிறாரு. நல்லா. நீங்கள் 2 பேரும் வெளியில் ஆம்புலன்ஸில் போயிருக்கீங்களா? சந்தோஷமாக எங்கேயாச்சும் போயிருக்கீங்களா? போயிருக்கேன். காரில் போயிருக்கான், நார்த்தாமில் போயிருக்கோம், எங்கள் குலதெய்வத்துக்கு போயிருக்கோம். கோயிலெல்லாம் திருவிழா இருந்தால் கோயிலுக்கு போவோம், சந்தோஷமாக கூட்டி போவார். ரெடி உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் பாரு, என் பேர் என் பேத்தி எல்லாரையும் கூட்டிக்கிட்டு நார்த்தாமில் போவோம் பூவுக்கு. இது வந்துச்சுன்னா தம்பி சுகாமி. ஆமாம், சுகாமி வந்ததுக்கு இவர் ஊரே வசூல் பண்ணி சுனாமிக்கு வீட்டுக்கே வரல. சுவாமிக்கு 10 நாள் வீட்டுக்கு வரல. வசூல் பண்ணி ஊரே வசூல் பண்ணி, இது என்ன ஊர் பண்ணியா? கடலூர் கொண்ட கொடுத்தாரு. எங்கிட்டலாம் நாகப்பட்டினம்லாம் கொண்ட கொடுத்தாரு. திருப்பி வசூல் பண்ணி கேரளா
நீலகிரி, அதுக்கு நீலகிரிக்கு வசூல் பண்ணி அதுக்கு 10 நாள் 15 நாள் வீட்டுக்கே வரல. கேரளாவுக்கு வசூல் பண்ணி வீட்டுக்கே வரல. 1 மாதம் வரல. பிடிச்சி அப்போ நாள் ஃபோன் இருக்குது. அப்போ ஃபோன் இல்லை, ஒரு கையில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நான் நம்பர் கொடுத்துட்டு போகாமல் யாருக்கிட்டையும் வாங்கி பேசுகிறது. இப்போ வாங்கி இந்த நம்பர் குறித்து அவர்கிட்ட நம்பரை வச்சுருக்கேன், பேசுகிறது. அப்போ ஃபோனு நம்பரும் தெரியாது, வழக்கம் தெரியாமல் ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுக்கல. அவர் வந்து இந்த சைடு பூரா கேரளா கன்னியாகுமரி இது பாருங்க இருக்குது. இன்னொரு ஊர் என்ன ஊர் பண்ணியா? தூத்துக்குடி எல்லா ஊரும் கொண்டு கொடுத்துட்டு வரார் தம்பி. வீட்டுக்கே வரமாட்டார் தம்பி. அப்போ ஃபோன் இல்லை. ஃபோன் இருக்குது, நான் ஃபோன் நம்பரை வாங்கி வச்சுக்காம விட்டுட்டேன். இப்போ என் பேரன் ஃபோன் நம்பர் எழுதி கொடுத்து, பிள்ளை விட்டு ஃபோன் நம்பரு இவர் விட்டு ஃபோன் நம்பர் எழுதி கொடுத்து வச்சுருக்கேன். அதைத்தான் பக்கத்தில் போய் ஃபோன் பண்ணிட்டு வருவேன். ஒரு ஃபோனோட எனக்கு வாங்கி தரல தம்பி, நம்பி. வீட்டுக்கு செய்யாம வெளியில செஞ்சு என்ன பண்ண? வீட்டுக்கு செஞ்சுட்டு தான் முடியாம இப்போ கிடக்குறாரு. யார் பார்க்கறது? வீட்டுக்கு செஞ்சு கொரோனாவுக்கு மக ஒன்று பார்த்துச்சு, 4வது மக நல்லா இருக்கு. அது பார்த்துச்சு கொரோனாவுக்கு. கொண்ட தனியாரில் வச்சு பார்த்து டெஸ்ட் எடுத்து, ரத்தம் டெஸ்ட் எடுத்து, நீர் டெஸ்ட் எடுத்து பார்க்கல கொரோனாவே இல்லை. சிசரா அந்த பட்னியாக கிடந்து சிசரா குடித்ததில் கூட அழுகி போச்சுன்ட்டாங்க. சாய்க்கு வேண்டிக்கிட்டு சாமி கும்பிட்டுவிட்டு இவரை காப்பாத்துச்சு பிள்ளை எல்லாம். கொரோனாலாம் எப்படி பயம் இல்லாமல் வேலை பார்த்தீங்க? எனக்கு அரசாங்கம் ஆர்டரை கொடுத்துட்டாங்க. இது கொடுத்தாங்க, பாய் இது ட்ரெஸ் எல்லாம், மாசு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஒரு 100 ட்ரெஸ்ஸு கொடுத்தாங்க அரசாங்கத்தில். அது மாதிரி செஞ்சனால நான் வந்து உங்களுக்கு பயம் இல்லையா கேட்குறேன்? எனக்கு பயம் இல்லை. எல்லாரும் கொரோனாவுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. நல்லா காய்கறி ரோட்டில் வருது, வேனில் வருது, ஆக்கி அரிசி தின்னுக்கிட்டு வீட்டுக்குள்ளே நிம்மதியாக இருக்கிறாங்க. இவர் கொரோனாவுக்கு சட்டையை கூட ஒத்த பக்கெட்டு பாட்டிக்கிட்டு ஒத்த பக்கெட்டு இது பண்ணிக்கிட்டு சட்டையை கூட போடாமல் நல்லா ஆப்பி பாயின்னுட்டு போகிறாரு அவர் பாடி தூக்க. நான் கவலைப்படுறேன், முடியாமல் இருந்தால் யார் தம்பி பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இருக்கிறது? எனக்கு வீடு இல்லை, வாசல் இல்லை. எனக்குன்னு ஒரு குழி நிலம் பட்டா இல்லை. எப்படி நான் இருந்து 5 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நான் குடும்பம் பண்ணுறது? நீ ஆப்பி பாயின்னுட்டு போகிற, ஒன்றும் பயம் இல்லாமல். கொரோனா வந்துச்சுன்னா யார் பார்க்குறது? போகிறாரு, கோயம்புத்தூர் போகிறாரு. எத்தனை மணி? ராத்திரி 12 மணி 1 மணிக்கு 10 பேர் 5-6 பேர் காருக்குள்ளே கூட்டிக்கிட்டு போகிறாங்க. கொரோனாவுக்கு போய் தூக்கி அங்கே எங்கெங்கே தூக்கிட்டு போச்சுறாலும் அங்கெங்கே தூக்கிக்கிட்டு, சோறு இல்லை, ஹோட்டல் இல்லை, டீ கடை இல்லை, ஒரு தண்ணி இல்லை என் குடிக்க. சிசரை எப்படியோ வாங்கி குடிச்சிக்கிட்டு உசுரை போக்கிட்டு திருப்பி வாராரு. சீரியஸாக ஆறாரு தம்பி. கொரோனாலாம் வரல, முடியலை, அலைஞ்சது. கோயம்புத்தூர் என்ன, கன்னியாகுமரி என்ன, மெட்ராஸ் என்ன, வீட்டுக்கே வரல. வீட்டுக்கே 10 நாளாக வரல. வீட்டை பற்றியே நினைக்கல. நான் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். இந்த வீட்டில் தான் இருக்கிறோம் கொரோனாவுக்கெல்லாம். இப்படி போய்த்துட்டு மாசு போட்டுக்கிட்டு போய்யா கொசுவத்தினி ஏற்றி வச்சுக்கினாலும் எங்கனாலும் படுங்க அப்படின்னா அவங்க கொசுவத்தினி கொடுத்து விட்டா தண்டி கட்டு. உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? ஒரு நேரம் சந்தோஷமாக பேசுனா அது எனக்கு பிடிச்சது. அவர் வந்து சந்தோஷமாக பேசினாருன்னா அதே எனக்கு போதும். எனக்கு சந்தோஷம். நாங்கள் அப்போ அவர் இந்த சேவை செய்யல, ரொம்ப கார் இல்லை, இவரை தேர்ந்து பார்ப்பாங்க. இவரை கூட்டிக்கிட்டு இடுப்பலிக்கு வாங்க அப்படின்னா கூட்டிக்கிட்டு 5 நிமிஷம் ராணி ஆஸ்பத்திரியில் கொண்டு விட்டு வந்துடுவார். தஞ்சாவூர் கொண்டு விட்டுருவார். எத்தனையோ கேன்சர், எத்தனையோ தஞ்சாவூருக்கு கூட்டிகிட்டு போய் பிழைக்க வச்சுட்டாரு. மெட்ராஸுக்கு கூட்டிகிட்டு போய் பிழைக்க வச்சுட்டாரு. யாராருக்கெல்லாம் சும்மாவே மெட்ராஸு கொண்டு பிழைக்க வச்சு விட்டார் ஆச்சின்னு. ஒரு பையன் மாடியிலேருந்து குதித்து பிள்ளைக்கு ஒன்றுமே இல்லை. அங்கேருந்து ஃபோன் பண்ணி அது வைக்கிறதுக்குள்ளேயும் 5 நிமிஷம் போய் தரா வீட்டுக்கு. அவ்வளோ சந்தோஷப்பட்டுச்சு. அண்ணன் என் மையனை காப்பாற்றி காலேஜ் படிக்கிறேன் இந்த சிசட்டியில் கண்டு. அண்ணி நல்லா இருக்கல, அண்ணன் என் மையனை காப்பாற்றினாரு, அண்ணன் நல்லா இருக்காரா, என் மையன் இன்னைக்கு காலேஜ் படிக்கிறேன் அண்ணி அப்படின்ச்சு. நல்லா இருங்கப்பா, நல்லா இருங்க அப்படின்னு. அது கும்பிடுச்சு என்னை பார்த்துட்டு. நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் பிள்ளையெல்லாம் நல்லா இருக்கணும். எனக்கு அண்ணன் 1 ரூபா வாங்க மாட்டேன்ருச்சு அண்ணன்.
எனக்கு அண்ணே நின்னுங்க அண்ணே ஏதோ காப்பி என்னமோ டீயை வாங்கி கொண்டு கொடுத்தாரான். அதுக்கு நிப்பாட்டி விட்டு நின்னுங்கண்ணேன்னு சொன்னோடனே நிப்பாட்டி விட்டு காரு நிப்பாட்டிட்டு போய் டீ வாங்கியாந்து கொடுத்தாரான். நீ குடிச்சிட்டு மைனை சேருப்பா, அப்புறம் பொழைச்சிக்குவேன், நல்லா இருப்பேன், நீ கவலைப்படாதுன்னு சொல்லிவிட்டு அந்த டீயை வாங்கி கொடுத்து அது குடிச்சிட்டு அண்ணன் நல்லா இருப்பார். என்றைக்குமே என்கிட்ட 1 ரூபா வாங்கலை. அண்ணன் வந்துட்டார். கூட வேற பெருமை சந்தோஷம் உங்களுக்கு வேற என்ன வேணும்னு கேட்குறேன். அவ்வளோ பேர் நான் சொசைட்டியில் அப்படி சொல்லிச்சு. அது ஆசாரிட்டு பொண்ணும், நீங்கள் நல்லா இருக்கணும், என்னை அண்ணன் என் மயனை காப்பாற்றி என் மயன் இப்போ காலேஜ் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நல்லா இருப்பா, ஓ மயன் கல்யாணத்துக்கு எங்களுக்கு வந்து சொல்லு, நாங்கள் வாரோம் அப்படின்னு. 1968 செய்கிறேன். எனக்கு வயசானாலும் என் பேரை சபரிநாதன், இந்த பையன் மூத்த மாவட்ட பிள்ளை, 2வது பையன். இவன் வந்து துணிச்சலாக சவாரி ஓட்டுறதுக்கு தயார் பண்ணி தைரியமாக ஓட்டுன்னு சொல்கிறாப்புல. என் பேர் அந்த பையன் நிலை நாட்டிடுவார். இப்போ பண்ணிட்டு இருக்காப்ல அவர் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கார். துணைக்கு கூப்பிட்டு வருவார், அவரும் வண்டி ஓட்டுவார். அதெல்லாம் தைரியமான ஆள், நல்லா படிச்சிருக்கேன். 2வது நல்ல தைரியமான ஆள். நான் சின்ன பிள்ளைலேருந்து தாத்தாவோட அவசரத்துக்கு போயிருக்கேன். அப்போதைக்கு இந்த ஹாரன் சவுண்டு மற்றதெல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு சின்ன வயசுக்கு அப்புறம் அந்த அவசரத்துக்கெலாம் தாத்தா எங்களை கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ பார்த்துட்டு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நம்மளும் அதை பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். சின்ன பிள்ளைலேருந்து நம்மளும் இந்த காரை ஓட்டணும், அந்த ஸ்டீரிங் பிடிக்கணும், கியர் போடணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. இப்போ தாத்தா கூட நானும் ஓட்டுறேன். அவசரம்னா தாத்தா ஒரு காரில் போவாங்க, 2 கார் தேவைப்படும் போது நானும் ஓட்டுவேன். இத்தனை வருஷம் சேவைக்கு அப்புறம் அடுத்த சேவை யார் பண்ணுவான்னு தாத்தாவுக்கு ஒரு பயம் இருந்துச்சு. இப்போ தாத்தா நாங்கள் பண்ணுற பார்த்துட்டு ரொம்ப நம்பிக்கையாக இருக்காங்க. அவருக்கு இப்போ நிம்மதியாக சந்தோஷமாக இப்போ ஃப்ரீயாக கார் ஓட்டுறாங்க. அவருக்கு இந்த சந்தோஷத்தை இன்னும் ஓட்டுறது எங்களுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.